ஆசீர். பொதுக்காலம் 9ஆம் வாரம் புதன்கிழமை. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது: தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். நற்செய்தியின் சாட்சிகளாம் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, புனித பவுல் தன்னுடைய கடிதங்களின் முதல் பகுதியாக வாழ்த்து பகுதியை வைத்திருப்பது நம் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றது. இந்த பகுதியில் யாருக்கு அவர் இந்த திருமுகங்களை எழுதுகின்றாரோ அவர்களுக்கு கடவுளின் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று எழுதுகின்றார். உதாரணத்திற்கு ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 1:1, 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1:3, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1:3, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:2, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1:2, கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1:2 ஆகிய பகுதிகளில் நம்மால் காண முடிகின்றது. ஆனால் தீமோத்தேயுவிற்கு எழுதிய 2 கடிதங்களில் மட்டும் சற்று வித்தியாசமாக கடவுளின் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று சொன்ன அவர் அதனோடு 3ஆவதாக இரக்கத்தையும் சேர்த்துக் கொள்கின்றார். இதை இன்றைய முதல் வாசகத்தில் நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து காணப்படுவதில்லை. தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்ற இந்த வரிகளை ஏறத்தாழ தன்னுடைய எல்லா திருமுகங்களிலும் பதிவு செய்வதன் வழியாக புனித பவுல் கிறிஸ்துவ நம்பிக்கையின் மிக முக்கியமான பகுதியை இவற்றின் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அருளும் அமைதியும் என்னும் இந்த இரண்டையும் சற்று ஆழமாக சிந்திப்பது நமக்கு பலனுள்ளதாக அமையும். முதலிலே அருள். கேரிஸ் என்பது இதனுடைய கிரேக்க வார்த்தை. ஆங்கிலத்தில் கிரேஸ் என்றும் தமிழில் அருள் என்றும் இதை மொழிபெயர்க்கலாம். பவுலடிகளாரை பொறுத்தவரை நம்முடைய வாழ்வில் நாம் உரிமை கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் இறைவனுடைய இலவச கொடைகள். நாம் கடவுளுடைய சட்டங்களை முழுமையாக கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நற்செயல்கள் செய்வதன் காரணமாக நாம் கடவுளிடமிருந்து எதையும் உரிமை கொண்டாட முடியாது. We cannot demand anything from God on account of our effort or good deeds or being righteous. மாறாக இறைவனுடைய அருள் தாமாக நமக்கு கிடைப்பதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் செய்யும் நற்செயல்கள் கடவுளுடைய அருளை பெற உதவும் கருவிகளே அன்றி அவரிடம் உரிமை கொண்டாடுவதற்கான வழிமுறைகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அருளை இறைவன் நமக்கு தருவதனுடைய நோக்கம் நாம் அனைவரும் இறைவனோடு உள்ள உறவில் முழுமையாக வளர வேண்டும் என்பதற்காகவே. ஒரு பக்கம் மனிதர் தன்னுடைய அறிவிலும் ஆற்றலிலும் வளர்வதற்கும்,
மறுபக்கம் இறைவனோடு உள்ள உறவில் ஆழப்படுவதற்கும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் மாபெரும் கொடையே அருள் என்பது. எனவே அன்புக்குரியவர்களே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2:21 புனித பவுலடிகளார் சொல்வது போல, நான் கடவுளின் அருளை பயனற்று போக விடமாட்டேன் என்று நாமும் கடவுளுடைய அருளை எந்த விதத்திலும் வீணாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இறைவன் பொழியும் அருளினால் அவருடைய உறவில் வளரவும் அந்த உறவில் ஒவ்வொரு நாளும் ஆழப்படவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்வோம். இரண்டாவது, அமைதி. இறைவன் வழங்கும் கொடைகளில் மிகவும் முக்கியமானது அமைதி என்கின்ற இந்த கொடை. அமைதி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதரின் மனதை சார்ந்தது அல்ல, மாறாக இது பிறரோடு உள்ள உறவையும் சுட்டி காண்பிக்கின்றது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4:7 பவுல் இந்த மன அமைதியை பற்றி பேசும் பொழுது, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொல்லுகின்றார். பிறரோடு இணைந்து வாழ கொடுக்கப்படும் அமைதி என்னும் கொடையை பற்றி பின்வரும் வசனங்களில் பவுலடிகளார் எடுத்து சொல்லுகின்றார். எபேசியர் 4:3 அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி எடுங்கள் என்றும், எபேசியர் 2:14 கிறிஸ்துவே நமக்கு அமைதி அருள்பவர், அவரே இறந்த இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரையும் தன் உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்றும் எழுதுகின்றார். கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் எல்லா கொடைகளிலும் மிக பெரிய 2 கொடைகள் என்று சொன்னால் அவை அருளும் அமைதியும் ஆகும். இவ்விரண்டும் நமது வாழ்வை முழுமைப்படுத்தும் வல்லமையை பெற்றிருக்கின்றன. இறைவனோடும் பிறரோடும் இணைந்து வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை முழுமையை நோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையான மிக முக்கிய கொடைகளில் இந்த அருளும் அமைதியும் மிகவும் இன்றியமையாதவையாக இருக்கின்றன. வாருங்கள், இறைவனுடைய அருளும் அமைதியும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். கிறிஸ்துவின் கொடைகளை நிறைவாக பெற காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசிர் ஊடக நண்பர்களே, இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிரம்ப உங்கள் மீது பொழியப்படுவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொண்டு அவரது அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் நிலைத்திருக்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். பவுலடிகளார் சொல்வது போல, நாம் அவரிடத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு நாம் எதையும் அவருக்கு கொடுக்கவில்லை. நாம் பெற்றுக்கொண்டிருப்பதெல்லாம் அவர் கொடுத்த இலவச கொடைகளே. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த கொடைகளுக்காக நமது வாழ்க்கை முழுவதும் அவருக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது. அவரோடு உள்ள உறவில் வளர்வதற்கு, பிறரோடு உள்ள உறவில் வளர்வதற்கு, ஏன் என்னோடு உள்ள உறவில் நான் வளர்வதற்கு அவருடைய அருள், ஆசீர்வாதம், அவருடைய அமைதி, அவருடைய கொடைகள் எனக்கு நிரம்ப தேவைப்படுகின்றன. அவற்றினுடைய முக்கியத்துவத்தை, அவசியத்தை ஆண்டவரே நான் அறிந்து செயல்பட எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை என் மீது பொழிந்து வழிநடத்தும். கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளை சிறப்பித்து மகிழ்கின்ற திருநெல்வேலியை சார்ந்த செல்வி ஆனி ஸ்ரீ குயின்ஸ்லின், இன்று அவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவரையும் திரு பிரின்ஸ்லி மற்றும் திருமதி மெர்லின், மேலும் ஜோயல் சாரா, இவர்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, சிறப்பாக உமது ஆசீர்வாதம் நிறைந்த இந்த கரங்களிலே, அற்புதம் அதிசயங்கள் செய்கின்ற இந்த கரங்களிலே, எங்களை ஆசிர்வதிக்கின்ற அருளும் அமைதியும் சமாதானமும் நிறைந்திருக்கின்ற இந்த கரங்களிலே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம்.
இவர்களை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இன்று வரை உம்மால் வழிநடத்தப்பட்டு நீர் கொடுத்த எல்லா கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த கொடைகளுக்கெல்லாம் நன்றி கூறி ஜெபிக்கின்ற இந்த குடும்பத்தாரை இன்னும் மேன்மேலும் ஆசிர்வதித்து அவர்களை வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இன்று சிறப்பாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரி செல்வி ஆனி ஸ்ரீ குயின்ஸ்லினை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆன்ம நலத்தை கொடுத்து அவர் ஜெபித்த ஒவ்வொரு கருத்தையும் மன்றாட்டையும் கேட்டு அதை நிறைவேற்றி அவரை வழிநடத்தினீரே. உம்மிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த நல்ல நாளிலே அவரை இன்னும் அதிகமாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆன்ம நலத்தை கொடுத்து அவர் வழியாக அவர் பிரசன்னமாக இருக்கின்ற அந்த குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நீர் வழிநடத்துவீராக. அவர் தேர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கல்வி பணியை சிறப்பாக செய்து மாணவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்ற எல்லா அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து அவர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்ற பல வரங்களையும் தந்து இவரை மேன்மேலும் உயர்த்துவீராக. அன்பு ஆண்டவரே, சிறப்பாக திருமண உடன்படிக்கையில் இணைத்து இத்தனை ஆண்டுகள் வழிநடத்திய திரு பிரின்ஸ்லி திருமதி மெர்லின் இந்த குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இவர்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து வருமானத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை தாங்கி இருக்கின்ற இதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் தேவையான அனைத்தையும் தந்து ஆசிர்வதிப்பீராக. உமது விருப்பத்திற்கு எதிராக இருக்கின்ற அனைத்தையும் தகர்த்தெறிவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கின்ற ஒவ்வொரு தடையையும் மாற்றுவீராக. இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்து குன்றின் மேல் இருக்கின்ற விளக்கை போல எல்லோருக்கும் ஒளி கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான குடும்பமாக இந்த குடும்பத்தை உயர்த்தி அருளும். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இந்த குடும்பத்தில் நீர் பிறக்க செய்திருக்கின்ற ஜோயல் சாரா என்கின்ற இந்த மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகளினுடைய வளர்ச்சிக்காக, எதிர்காலத்திற்காக, நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, இந்த மகள் வருங்காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பெற்றோர்கள் இணைந்து இந்த மகளுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியை தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த மகள் நன்றாக படிக்கவும் நல்ல நினைவாற்றலை பெற்று ஆசிர்வதிக்கப்படவும் நல்ல அறிவிலும் ஞானத்திலும் வளரவும் நீர் எவ்வாறு உம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நீர் நடந்தீரோ, அதன் வழியாக சிறந்த ஒரு மகனாக நீர் உருவெடுத்தீரோ, அதே போல இந்த மகளும் இந்த குடும்பத்திற்கு ஒரு சிறந்த மகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக உருவெடுக்க தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தை சிறிது சிறிதாக அந்த திருக்குடும்பத்தை போல மாற்றியறலும். அந்த திருக்குடும்பத்தினுடைய பரிந்துரை என்றும் இந்த குடும்பத்திற்கும் கிடைப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.